இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபியை காட்ட போகிறேன். மட்டன் கோலா உருண்டை. நான்வெஜ் ஐட்டம்லேயே ரொம்ப பிடிச்ச ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மட்டன் கோலா உருண்டை தான். ஸோ இது வந்து நான் இந்தியா போயிருந்தப்போ இந்த வீடியோ எடுத்தேன். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இப்போ மட்டன் கோலா உருண்டையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த கொத்துக்கறியவே குக்கரில் வேக வச்சுட்டு அப்புறமா அரைப்பாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து அதை அப்படியே பச்சையாகவே பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு பச்சையாக பண்ணுறது தான் காட்ட போகிறேன். ஏன்னா இது கொத்துக்கறி அப்படின்றனால உங்களுக்கு எண்ணெயில் போடுறப்ப தாராளமாக வெந்துடும். நீங்கள் பச்சையாக பண்ணுங்க அப்படின்னா அது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். வேக வச்சு பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கரெக்டாகவும் வரும் பக்குவம். அந்த காலத்துலேயும் வந்து இது ஆட்டு உரலில் தான் ஆட்டி பண்ணுவாங்க. ஸோ எங்கள் பாட்டிலாம் அப்படி தான் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு கிரைண்டரில் அரைச்சி காட்ட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ டேஸ்ட்டான கிறிஸ்பியான இந்த கோலா உருண்டைகளை மதுரையில் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மட்டன் கோலா பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். நம்ம கறிக்கடையில் சொன்னோன்னாலே உங்களுக்கு கொத்துக்கறி மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அந்த கறி வாங்கிட்டு வந்து ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கோம். 1/4 கிலோ அளவுக்கு கொத்துக்கறி எடுத்துருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு உரித்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக தேங்காய் ஒரு 1/4 கப்பு, பொரிகடலை வந்து ஒரு 1/2 கப் எடுத்துருக்கோம். பொரிகடலை வந்து தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து மசாலா ஐட்டம்லாம் பாருங்கள், பச்சை மிளகா, பட்டை மிளகா, வெள்ளைப்பூடு, இஞ்சி, அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய். எல்லா அளவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நான் வந்து இதை கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். கிரைண்டரில் அரைச்சோன்னா தான் உங்களுக்கு ஆட்டுக்கல்ல அரைச்ச மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கிரைண்டரில் அரைக்க போகிறேன். நீங்கள் மிக்சிலையும் அரைக்கலாம். இப்போ கிரைண்டரில் அரைக்க போகிறனால உங்களுக்கு அந்த மசாலா ஐட்டம்லாம் சரியாக அரைப்படாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சின்ன மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். அதாவது பட்டை மிளகா சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா எல்லாமே நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவுமே இதில் வந்து நீங்கள் சேர்க்கக்கூடாது. சேர்க்காமல் ஒரு வாட்டி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க தேங்காவையும் இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கோர்ஸாக அரைப்பட்டதுக்கப்புறமா தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் வந்து தண்ணி சேர்க்காம ஒரு வாட்டி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கிரைண்டரில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சாச்சு. இப்போ கிரைண்டரில் நம்ம அரைக்கிறத விட்டு என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக வரும். நீங்கள் வேணும்னா மிக்சிலையும் அரைக்கலாம், தப்பு இல்லை. அது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கம்மியாக இருக்கும். மிக்சியில் அரைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ தேங்காய் அரைச்சதுக்கப்புறமா வெங்காயம், கறி, கடைசியாக வந்து தேவைப்பட்ட அளவுக்கு பொரிகடலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரைண்டரில் வந்து நாங்கள் எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துருக்கோம். அடுத்ததாக வந்து நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா மசாலா, அது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறமா கறியை சேர்த்துக்க போகிறோம். கோலாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுத்தமாக தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியே உங்களுக்கு போதுமான அளவு. இது வந்து நம்ம பக்கத்துலேயே இருந்து பார்த்து அரைச்சி எடுக்கணும். ஏன்னா டக்குன்னு உங்களுக்கு அரைப்பட்டுரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வெங்காயம் வந்து தேவையான அளவு அரைப்பட்டதுக்கப்புறமா கொத்துக்கறி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ கறி சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்துலேயே அரைஞ்சிரும். ஏன்னா நல்லா கொத்தி வச்ச கறின்றனால உங்களுக்கு சீக்கிரமே அரைப்பட்டுரும். இப்போ கறி அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கன்சிஸ்டன்சி பார்க்க போகிறோம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா வெங்காயத்தில் இருக்க தண்ணி கொஞ்சம் வரதான் செய்யும். அதனால் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பொரிகடலை அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் அரைப்பட்டுருச்சு. இப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நல்லா உருட்டுற பதத்துக்கு வருதா அப்படின்ட்டு. உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் பொரிகடலை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்ச 1/2 கப் பொரிகடலையை ஃபஸ்ட்டு நான் சேர்க்குறேன். இப்போ தேவைப்பட்டால் நம்ம மேற்கொண்டு சேர்த்துக்கலாம். பொரிகடலை சேர்த்தனுமே உங்களுக்கு அரைப்பட்டுரும். இப்போ எடுத்து நம்ம இந்த மாதிரி உருட்டி பார்க்கணும். இப்படி உருட்டி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உருண்டை ஈஸியாக உருட்ட வரணும். ஸோ இப்போ நம்மளுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ மாவை நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ அரைக்கிறப்பே நம்ம வந்து உப்பும் சேர்த்தாச்சு. கல் உப்புன்றனால கிரைண்டர்லேயே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மாவை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வேணுங்கிற சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பண்ணிட்டோம். வேக வச்சு பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு லாங் ப்ராசஸ். இது வந்து நம்ம பச்சை
எல்லாம் சேர்த்து பண்ணனால ஈஸியாக பண்ணியாச்சு. இப்போது நம்ம எல்லாம் உருட்டி வச்சதுக்கப்புறமா இங்கே எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு உருண்டைகளாக அதில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். தீ வந்து மிதமான தீயில தான் இருக்கணும். ஏன்னா நம்ம பச்சைக்கறி தான் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நம்ம வேக வைக்கணும். தீ ஜாஸ்தி வச்சிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வெளியில் கலர் வந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போது ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நல்லா கோல்டனாக வர்ற வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மொத்தமாக இந்த கோலா உருண்டை வேகிறதுக்கு உங்களுக்கு 4லேருந்து 5 நிமிஷம் தான் ஆகும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. கோலா உருண்டைக்கு கரெக்டான கலர் வந்து இந்த கலர் தான், உங்களுக்கு டார்க் ப்ரௌனாக இருக்கணும். இதுதான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரியே எல்லா உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்ல கிறிஸ்பியான சூப்பராக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மதுரை ஸ்டைல் மட்டன் கோலா உருண்டையை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.